வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். நேயர்களே, நிறைய பேர் தூக்க மாத்திரை இல்லாமல் தூங்க முடியாது. அவங்களால தூக்க மாத்திரை போட்டால் தான் தூங்க முடியும். காரணம் கேட்டால், எனக்கு மனசே சரியில்லைங்க, மனம் குழம்புதும்பாங்க ஒருத்தர். சிந்தனை வந்துட்டே இருக்குதுங்க, ஏதோ ஒரு நினைவு வந்துட்டே இருக்குங்க, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் கனவாக வருதுங்க, தூங்கவே முடியலைங்க அப்படிம்பாங்க சில பேர். என்ன காரணம், என்ன காரணம்னே தெரியல, தூக்கமே வரமாட்டேங்குது. படுத்தா தூக்கமே வரல, பிறண்டு படுக்க வேண்டியதாக இருக்குது, காலையில் எழுந்துச்ச உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் எதனால, என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அந்த காரணத்தை கண்டுபிடிக்காமல் நீங்கள் தூக்க மாத்திரை சாப்பிட்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் உடம்பை பாதிக்க வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்று, வாஸ்து குறையனால தூக்கம் வராமல் இருக்கலாம். 2, அந்த இடத்துல நெகட்டிவ் ஃபோர்ஸ், வீட்டில் நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தால் தூக்கம் வராது. இந்த 2 காரணம் தான் முக்கியமான காரணங்கள். வீடு வாஸ்துபடி இருந்தாலும் கூட சில இடத்துல நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் எதனால வந்தது, ஏன் வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக தூக்கம் வரும். அதுக்கு நானே ஒரு உதாரணம். 94, 95லெல்லாம் நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டு பிரித்தியாடன் தூக்க மாத்திரை 150 சாப்பிடுவேன். அப்போ தான் தூக்கம் வரும். ஆனால் இப்போ தூக்க மாத்திரையே சாப்பிட்றது கிடையாது, நிம்மதியாக தூங்குறேன். காரணம், அதனுடைய காரணத்தை கண்டுபிடிச்சி நான் கிளியர் பண்ணதுனால இப்போ தூக்குறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி கிளியர் பண்ணணும், நல்ல நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு சொன்னால் என்னை பாருங்கள். உங்களுக்கு நான் அந்த எதனாலேன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே நிவாரணத்தை சொல்கிறேன். நீங்கள் கிளியர் பண்ணிக்க. வாழ்க வளமுடன்.